வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்டிஇ உடைய வேக்கன்சிஸ் அதிகரிப்பு செய்ததாக சில தகவல்கள் வந்திருக்குங்க. இதை பற்றிய ஒரு முக்கியமான காணொலியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. தமிழகத்தில் இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய தேர்வுகள் பிப்ரவரி 4ஆம் தேதி முடிக்கப்பட்டதுங்க. ஸோ அதன் பிறகு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. கீஸ் வெளியிட்டதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைமையும் முடித்து விட்டார்கள். தற்சமயம் பிஆர்டியுடைய வேக்கன்சிஸை ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய வேக்கன்சிஸ்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது விட 1700 விட இன்னொரு கூடுதலாக வேக்கன்சிஸ் 1500 கொடுத்து 2890 வேக்கன்சிஸ் பக்கம் கொண்டு போகிறதா இருக்காங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். கூடுதலாக 1000 வேக்கன்சிஸ்கள் பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதிய ஆசிரியர்களுடைய நியமனமும் இதை பொறுத்து தாங்க நடக்கும். ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிஆர்டியுடைய வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழகத்தில் ஓப்பன் புக் தேர்வு முறை செயல்படுத்தப்பட மாட்டாது அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியாக சொல்லிட்டாருங்க. ஸோ பொது தேர்வுகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஓப்பன் புக்கில் நடத்தலாம் அப்படின்ட்டு சில சிபிஎஸ்சி எல்லாமே முடிவு செஞ்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடத்த மாட்டாது என்று ஓப்பன் புக்கு இனிமேல் கிடையாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாருங்க. ஸோ அடுத்தடுத்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.